குட் ஈவினிங் மங்கேஷ். இது ட்ரிபிள் வி லாக். மண்டு அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு ஹிட்டு கூட ஆகிருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக நம்புகிற ஒரு ஆள் நான். மண்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்படி நார்மலாக நீங்கள் ஸ்கூலில் உங்களே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் யாராவது சொல்லியிருப்பீங்க. ஸ்கூலில் மக்க பையன் ஒருத்தர் இருப்பான், டேலண்ட்னு ஒருத்தர் இருப்பான். நம்ம எல்லா ஸ்கூல்லேயும் வேணால் ஒருத்தர் அடிக்கிறதுக்குன்னு எல்லா மிஸ்ஸும் வச்சுருக்கோம். இன்றைக்கி அவன் ரொம்ப நல்ல இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் அவனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பான். ஜோக்கெல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும். டேய் நீயாடா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ மண்டுங்கிறது வந்து எங்கே உருவாகுதுன்னா, இந்த சிஸ்டம் சொல்லித்தர இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற ஸ்கூல் சப்ஜெக்ட் சிலபஸில் இவன் ஃபிட் இல்லை அப்படின்னு ஒரு மூளையை வந்து ஒதுக்கி வைக்கிது. அது வந்து உண்மையிலேயே அது வேலை செய்யுதா, அப்படி தானா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு டைமில் யோசிச்சிருப்போம், நமக்கு இது வரலையோ அப்படின்னு. அது வரலையோங்கிறது என்ன? தமிழ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மாரல் சயின்ஸு, பிடி பீரியட் வரைக்கும் நமக்கு ஸ்கூலில் இருந்து எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாருக்கும் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி மார்க் எடுத்து குவாலிஃபைடாக ப்ளஸ் டூ முடிச்சு அனுப்புகிறாங்க. இதில் சில பேருக்கு சில சப்ஜெக்ட் வரும், சில பேர் தமிழ் மட்டும் சூப்பராக படிப்பாங்க, மற்றதில் மார்க் வாங்க மாட்டான். சில பேருக்கு மேக்ஸ் மட்டும் வரும், மற்றது வராது. பயாலஜி வரும், ஓரளவுக்கு படிப்பாங்க. சில பேருக்கு எதுவுமே வராது. இந்த எதுவுமே வராத பசங்களை வந்து சொல்லி திட்டி கிண்டல் பண்ணி அவங்கள டவுன் ஆக்கி டிப்ரெஷன் ஆக்கி ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சு, அது வந்து அப்படி ஒருத்தங்க அப்படி என்ன அப்படி வந்து ஒரு அன்ஃபிட், ஒரு பிரெயின் வந்து அன்ஃபிட்னு உலகத்தில் இப்படி சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது தான் என் கேள்வியை. இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து படிக்கும்போது எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரி வந்து சூப்பராக படம் மாதிரி எனக்கு ஓடும், பயங்கரமாக ஓடும். அப்படியே ஞாபகத்து இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. 11th 12th 10th நான் படித்த ஹிஸ்ட்ரி. ஏன்னா எனக்கு ஜாகிரஃபி வராது. ஜாகிரஃபி என்னால் இமேஜினே பண்ண முடியாது. என் அப்ஸ்ட்ராக்ட் மைண்டில் அங்கே பாருங்கள் கதையாக ஓடுறது ஓடும். என்னால் பிளாட்யூ பிளெயின் இந்த மான்சூன் மீன் டைரக்ஷனாக எனக்கு இமேஜின் பண்ண வராது. ஜாகிரஃபி எனக்கு அவங்க சொல்கிறதே என்னால் விஷுவலைஸே பண்ண முடியாது. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் சில இன்ட்ரெஸ்டான விஷயம் புரியும், சில விஷயம் புரியாது. முக்கால்வாசி மக்கப் பண்ணி தானே எழுதுகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா வார்த்தையை மக்கப் பண்ணி அதே மாதிரி ஜெராக்ஸாக நம்ம பிரெயினில் எடுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோமாங்கிறது முக்கால்வாசி ஸ்கூலில் கிடையாது. சில மேக்ஸ் செம்மையாக வரும் சில பேருக்கு. எனக்கு வந்து ஒரு செம்மை பார்த்துட்டேன்னா அந்த செம்மை அப்படியே கேட்டால் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே போட தெரியும். அதை வேறு மாதிரி கேட்டால் எனக்கு போட தெரியாது. இந்த அனாலிட்டிக்கலில் வந்து ஒரு ஏபிசிடி 4 கொடுத்துட்டு 5வது என்ன வரும்னு கேட்பாங்கல்ல. ஒருத்தர் டாட்டு போட்டு 2 டாட் இருக்குது, 4 டாட் இருக்குது, 5வது டாட்டுன்னு. அந்த அனாலிட்டிக்கல் கேள்வி எனக்கு இது பண்ண வராது. நான் படித்ததை கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்ல வரும். அந்த ஒரு 5வது என்ன வரும், ஒரு 4 டேரக்ஷன் இப்படி போனால் 5வது டேரக்ஷன் என்ன வரும்னு அவங்கள ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு சொல்ல வரல. மேக்ஸ் எனக்கு இப்படி பண்ண வரல, மூளை அப்படி ப்ராசஸ் ஆகலை. ஆனால் எனக்கு விஷுவலைசேஷன் பயங்கரமாக வந்துச்சு. எனக்கு இப்போ தமிழோ லாங்குவேஜோ இல்லை ஃபிசிக்ஸோ ஸ்டோரிஸோ ஹிஸ்ட்ரியோ பயங்கரமாக எழுதுவேன். மறந்து தொலையாது. படம் மாதிரி ஓடும் பிரெயினில். என் பிரெயின் ஒரு மாதிரி இந்த வயரிங் ஆகிருக்கு. சில பேர்லாம் பார்த்தா அப்படி படிப்பானுங்க, பயங்கரமாக படிப்பானுங்க, சூப்பராக ஏறும், ப்ராசஸ் ஆகும். நமக்கு அது பார்க்க பொறாமையாக இருக்கும். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுத்தமாக ஏறல. எனக்கு வந்து அந்த ரேம் ரோமு அந்த சார்ட் டயக்ராமே எனக்கு புரியல. ஆனால் அந்த லெஃப்ட் அனாலிட்டிக்கலே புரியும். ஆனால் பயாலஜி செம்மையாக புரியும். பிளான்ட் செல்லு, அனிமல் செல்லு, இந்த ஆஸ்மாசிஸு, ரெஸ்பிரேஷனு, பாட்னியில் அனிமலில் எப்படி ஜுவாலஜி வேலை செய்யுது, செல்ஸ் ரீப்ரொடக்ஷன்லாம் கதை மாதிரி ஓடுதா, அதை உட்காந்து எழுத தெரியும். ஸோ எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்டும் வரணுங்கிற தேவையில்லை. என்னென்னா சில பேர் சில இதில் ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ஆர்வம் இருக்கும். அந்த பசங்களை அந்த மாதிரி இடத்துல தள்ளி அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலைஸ்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு அடிக்கடி வச்சுட்ருக்கோம். இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் பேர் சொல்ல விரும்பலை. அவனை ஸ்கூலில் எல்லாம் மண்டுன்னு போட்டு அடிப்பாங்க, எதுலேயுமே வராது அப்படிம்பாங்க, போட்டு திட்டுவாங்க. அவன் முதல்ல போய் அடி வாங்குவான் மிஸ்ஸுக்கிட்ட. எந்நேரமும் வெளியே உட்காந்துருப்பான். அவங்க அண்ணன் வந்து ஆர்கிடெக்டு. அவன் வந்து சரியாக படிக்கலை, காலேஜு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் அவன் கூட பேசலை. திடீர்னு பார்த்தா மாப்பிள்ள நான் இந்த ஆர்கிடெக்ட் எக்ஸாம் எழுதிட்டேன், ஆஸ்திரேலியா வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டான். முதல்ல அவன் தான் ஃபாரின் வேலைக்கு போகிறான். நீங்கள் ஃபாரின்லாம் அவன் செட்டில்டு. யாருமே இந்த பையன் அந்த இடத்துல போய் உட்கார எதிர்பார்க்கல. அவனுக்கு எங்கள் அண்ணன் படித்தார் எனக்கு வந்துருச்சுன்ட்டான். அவனுக்கு ஆர்கிடெக்ட் வருது. ஆனால் அந்த கோர்ஸ் எங்கள் ஸ்கூலில் +2 வரைக்கும் ஆர்கிடெக்ட்லாம் கிடையாது. ஆனால் அது வரைக்கும் அவன் எதுலையுமே மார்க் வாங்கலை. ஆனால் ஒரு ஸ்கூல் எதுக்கு ஒருத்தனை உருவாக்குதோ அந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். இப்போ அவன் மண்டா இல்லையா? 10th 12th மீடியம் மார்க் வாங்கினவங்களாம் எனக்கு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஓனராக இருக்காங்க. சரி, எல்லா என்ட்ரன்ஸும் படித்து பாஸ் ஆன பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஸோ இப்போ மண்டேன்னு இப்போ என்ன சொல்ல வராங்க? வாழ்க்கைக்கு தயாராகிறதா, இல்லை சப்ஜெக்டை ஒப்பிக்கிறதா? இன்னொன்று, இந்தியன் மாதிரி சிஸ்டமில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எஜுகேஷன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நம்ம ஊரில்
ஸ்கூலுக்கே ஒரு பெரிய போட வேண்டியதாக இருக்குது. நமக்கு ஸ்கூல் கட்டினதே பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு நம்ம எல்லோரும் படிக்க வச்சதுக்கே அவ்வளோ பெரிய போராட்டம் இருந்திருக்கு. நம்ம படித்து இவ்வளோ பெரிய நாட்டில் கிராமத்தில் பல கோடி இருக்கிற கிராமத்தில் எல்லா மக்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலை கட்டி படிக்க வச்சு மார்க் பார்த்து செலக்ட் பண்ணணும்னா இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான மக்கள் தொகையில் இதான் கொஸ்டின், இதுக்கு தான் ஆன்சர், எழுதலையா மார்க் கம்மிங்கிற சிம்பிளிஃபைடு மக்கப் பண்ணி ஒப்பிக்கிற வெர்ஷன்றதான் மட்டும் தான். ஒவ்வொரு பேப்பரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கானான்னு அவங்க சொந்த வேர்ட்ஸில் போட்டு எழுதுனா நம்ம ஊரில் இந்தியாவில் கலவரம் ஆகிடும். ஏன் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க, நீங்கள் வேறு புக்கில் இருக்கா அதே மாதிரி பேப்பரில் இருக்கா, இருந்தால் மார்க் போடுவேன், இல்லைனா கிடையாது. ரூல் சிம்பிளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஏன் இந்த காஸ்ட்லி ஸ்கூலில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மேட்ரு கூட அங்கே பக்கத்து மொத்தமே ஒரு கிளாஸில் 5 பேர் தான் இருப்பான். பணக்கார பையன் லட்சக்கெல்லாம் ஃபீஸ் கட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஓகே. நமக்குலாம் அப்படி இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம்னா எல்லாத்துக்கும் பாரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இது ஏ இது பி இது டி போட்டிங்கன்னா உனக்கு மார்க்கு 5 மார்க்கில் டயக்ராம் போர்டு எழுதிருக்கியா எழுதலையா அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை. அப்படியே எழுதலைன்னா உனக்கு 5க்கு 4 தான், 5க்கு 3 தான். நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 0.25 0.35 போச்சுன்னு அழுதுகிட்டு இருந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டானாங்கிறத நம்ம எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? அதனால தான் இப்போ நிறைய ஐடியில் நிறைய பேர் தான் என்னமோ படித்தாங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கு. எல்லாமே போய் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டாங்க. மெக்கானிக்கல் கம்ப்யூட்டரில், ட்ரிபிள் இ கம்ப்யூட்டரில் எல்லாரும் ஏதோ ஒன்று படித்தாங்க, ஏதோ ஒன்று வேலை செய்கிறாங்க. எனக்கு அது ஒன்று தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் ஆசைப்பட்ட வேலையை ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு இருக்கும். நான் எல்லாமே படித்தேன், எல்லாம் படித்தேன், நல்ல மார்க்லாம் வாங்கினேன். முதல் 15 ரேங்க்குள்ளே இருப்பேன். ஒரு முறை 3rd ரேங்க்லாம் வாங்கினேன். நல்ல 10 ரேங்க்குள்ளே இருப்பேன். ஒரு ஃபெயிலெல்லாம் ஆனதே இல்லை. நல்லா படிக்கிற பையன் தான். எனக்கு இதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதை வந்து எனக்கு என்னுடைய என்சிசி சார் சொன்னார். அவர் எனக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே எடுக்கல. சிங்கராஜ் சார் மனுஷன் நல்லா இருக்கணும். அது இங்கிலீஷ் எடுத்தார். ரொம்ப நல்ல மனுஷன். சாப்பிட்டா அவர் சொன்னார், டேய் ஸ்டேஜில் நல்லா பேசுகிறடா, உனக்கு டேலண்ட் இருக்குடா. அன்றைக்கி அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நீ இவ்வளோ வருஷம் தள்ளி இருக்குது. நான் அப்படி ஒரு அர்த்தம் அப்படி ஒரு சாரை பார்க்கலண்ணா. நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சார் ஒருத்தர் சொன்னார் எங்களை, அவர் தான் எங்களை சொன்னார் என்னால் முடியும்னு. சில சாரோட வார்த்தைங்களை ஒருத்தருங்க வாழ்க்கையே மாறி இருக்குது. நம்ம ஸ்கூலில் முக்கால்வாசி சாருங்க நம்ம அடித்து எலும்பை உடைச்சு அவன் சைக்காட்சிஸ்ட்டை நம்ம மேலே காட்டுறதில் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சுகமே. சார் ஒருத்தர் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு டைப்பாக அடிப்பேன்னு சொல்லி காட்டுவான் அந்த ஆள். எனக்கெல்லாம் அவங்க தான் ஒரு ஸ்கூல் சாரெல்லாம் மரியாதையே கிடையாது. ஒரு ட்ராமாட்டிக் லைஃப் எனக்கு ஸ்கூல்லாம். எப்படா விட்டுட்டு வெளியே வருவேன்ருந்தேன். ஸோ இப்போ ஒருத்தர் கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா வருது, அவனை வந்து கெமிஸ்ட்ரி சைடு கொண்டு போகலாமா? மேக்ஸ் வரல பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு ஒன்று வரணும். அவன் மண்டு இல்லைங்க, அவனுக்கு இதெல்லாம் வரல, அப்போ வேறு ஏதாவது ஒன்று வரும்ல. ஆனால் அப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒருத்தன் பெயிண்டிங் சூப்பராக வரைகிறான், மாட்டினான். மிஸ்ஸை கூப்பிட்டு பேண்டச்சு மீட்டிங்கில் பையன் பெயிண்டிங் செம்மையாக வரைகிறான், அவனை பெயிண்டர் ஆக்கலாமா? அது எப்படி கெரியராக நீங்கள் சொல்லுவீங்க? அது ஒரு ஆம்பிஷன் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறது. என்ன மேடம் மாதம் எவ்வளோ சேலரி வரும்னு கேட்க முடியுமா அம்மா அப்பாவால்? நீ போய் பெயிண்டிங் விளாடானா எல்லாம் மற்ற பசங்க டாக்டர் ஆகிட்டான், என் பையன் மட்டும் பெயிண்ட் படிச்சு தூக்கிட்டு ஒரு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு ஃபைன் ஆர்ட்ஸில் படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ ஆர்ட்ஸில் ஒருத்தர் ஸ்பெஷலாக இருந்தானா சொல்ல முடியாது. உங்களுக்கு வேலைக்கு வேணால் இவன் இதில் ஸ்பெஷல்னு சொன்னான். இப்படி இருக்கும்பொழுது தான் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி எதுனே தெரியாமலே நிறைய பேர் காணா போயிடுறாங்க. ஸ்கூலில் அதை தெரிய வைக்கணும். நல்லா அவனுக்கு சப்ஜெக்ட் வருது, ஆனால் அவன் மண்டு, ஆனால் இவனுக்கு மற்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலங்கிற வார்த்தை சொல்லணும். மண்டு கிடையாது அவன் பிரெயின் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுங்கள். அவன் புரிஞ்சிக்கலன்னு சொல்லாதீங்க. பிரெயின் புரிஞ்சிக்க மாட்டேங்குது, ஆனால் அவனுக்கு மேக்ஸ் நல்லா வருது, அவனை மேக்ஸில் சேருங்க, பிஎஸ்சி மேக்ஸ் போடுங்க, அதில் பிஹெச்டி படிக்க வைங்கன்னா அவன் ஆர்வமாக அதை படிச்சுக்கிட்டு இருப்பான். ஸ்கூல்லேயே பசங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிடணும். இவனுக்கு இது வருது, இதில் கொண்டு போயிருங்க அவனன்னு எல்லாத்தையும் போட்டு ஒருத்தனை போட்டு மூலையில் முக்கிறது தான் இங்கே வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இல்லைங்க இப்போ இருக்க சிஸ்டம் தான் கரெக்டுனா யாருமே மனசை தொட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை தான் பார்க்குறீங்கன்னா இல்லை, அதனால தான் நம்ம பார்க்குறது இல்லை. இங்கிறது எவ்வளோ ஐடி பசங்க நல்ல பியானிஸ்ட்டாக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரி ஒரு டீச்சிங் போக ஆசைப்பட்டுருந்துருக்கலாம், எல்லாமே ஒரே கம்ப்யூட்டரில் உட்காந்து ஃபாரினில் உட்காந்துருக்கலாம், இங்கே உட்காந்துருக்கலாம். ஸோ யார் எதுக்கு அவங்கள மீறி அவங்களோட அபிலிட்டி ஒன்று இருக்கும் பிரெயினுக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஸ்கூலுங்க தான் அடுத்து வரணும் அப்படிங்கிறது என்னோடது. நம்ம பண்ணுற தவறே வந்து வெறும் மார்க்கை வச்சு. ஆனாலும் இப்போ இந்தியா மாதிரி நாட்டில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கிற அந்த ஊரில் மவனை நீ வேலைக்கு போனால் தான் சோறுங்கிற ஊரில் நான் சொல்கிறது சிங்காகாது. அதை நான் ஒத்துக்கிறேன். நானுமே அந்த 6வது என்ட்ரன்ஸுக்கு என் ஸ்கூலில் எழுதும்போது எங்கள் அம்மா அப்பா கேட்டில் என்ன அழுததை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இந்த ஸ்கூலில் சேர்றதே ஒரு சாதனை. ஸோ அப்படிப்பட்டு இருக்கும்போது ஒருத்தன் புரிஞ்சு அவனை மட்டும் அதை கொண்டு போங்கங்கிற ஒரு ட்ரீமி ஒர்க் வந்து வராது. ஆனால் நான் இந்த வீடியோ யாருக்குன்னா உங்கள் பையனை மண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை கண்டிப்பாக பாருங்கள். யாருமே
மண்டுங்கிற ஒரு வார்த்தை இல்லை, அவனுக்கு சில விஷயம் நல்லா வருது, பல விஷயம் வரல, அவ்வளோதான். நல்லா வர விஷயத்த கொண்டு போகிறத நம்ம பண்ணணும். அதுதான் எனக்கு ரொம்ப நாளாகவே. ஏன்னா வெளிநாட்டிலலாம் இதை அழகாக புரிஞ்சுப்பாங்க. ஐன்ஸ்டீன் ஜீனியஸ்லாம் இல்லை, ஐன்ஸ்டீன் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், வேறு ஒன்று பண்ணார், நிறைய தேடிக்கிட்டே இருந்தார். கரெக்டாக அவருக்கான இடம் வருமோ அதில் பிடிச்சிட்டு போயிட்டார். இப்போ எனக்கு ஜீனியஸ்ன்னு சொல்கிற யாருமே +2 டாப்பர்லாம் கிடையாது. ஐன்ஸ்டீன்லாம், எடிசன்லாம் கிடையாது, டெஸ்ட்லாம் கிடையாது, இந்த டெஸ்ட்லாம் இல்லை, பழைய டெஸ்ட்லாம் கிடையாது. அவங்க ஒரு 30 வருஷம் வரைக்கும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் 35 ஒரு விஷயம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த டிஎன்ஏவோட ஹெட்டு ஜேம்ஸ் வாட்சன் ஒருத்தர் இருந்தார், பெரிய ரேசிஸ்ட் இருந்தார் 98 வயசில். அவர் பண்ண ஒரே ஒரு இன்வென்ஷன் வாழ்க்கையில் அந்த டிஎன்ஏ மட்டும்தான். அது ஆக்சிடென்டலாக அவனை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடியும் பெருசாக பண்ணல, அப்புறமும் பெருசாக பண்ணல. கடைசி வரைக்கும் அதை மட்டுமே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஆர்டிக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அபிச்சு வரையிலாம். ஸோ நம்ம அடுத்த பசங்களெல்லாம் நம்ம அவங்களுக்கு இப்போ என் பொண்ணு நல்லா வரையுது, சூப்பராக வரையுது. என் பொண்ணு அருமையாக படம் வரைகிறா, நல்லா தெரியுது. அது நார்மலாக குழந்தைங்களுக்கு இருக்கிற கிற்கள் இல்லை, அவளுக்கு கர்வு டெக்ஸ்டெல்லாம் அழகாக வரைய வருது. நான் சொல்லிட்டேன் அவளுக்கு ஆர்ட் வருதுன்னா போட்டோம். ஆனால் சொன்னேன் என்ன மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படுமே, என்ன என் ஒய்ஃப் பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு வேணும். அதில் இன்னும் சூப்பராக வரட்டும், அதில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டோ அந்த அளவுக்கு வரட்டும், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்கள் பையன் மேக்ஸ் பயங்கரமாக போடுறான்னா ஃபிசிக்ஸ் ஏன் வரலன்னு போட்டு அடிக்க வேணாம். மேக்ஸ் என்னென்ன இன்னும் மேக்ஸில் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம பார்க்கலாம். நம்ம அதை தான் நம்ம பண்ண விட்டுட்டோம். இப்போ நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் இதில் ஸ்பெஷலாக இருந்தேன், ஆனால் அதில் நான் பர்சியூ பண்ணியிருந்துருக்கலாம். அதில் சம்பளம் வரணும் கூட தேவையில்லை, அது பெருசாக காசு வரணும் தேவையில்லை. பிடிக்காத வேலையில் ₹1 கோடி இருக்க விட பிடிச்ச வேலையில் 1000 ரூபா சம்பாதிக்க நிம்மதியாக இருப்பான். நான் இருக்கேனே. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன், அதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சொன்னால் ஆரம்பத்தில் நான் சினிமா போகிறேன்னு சொன்னால் திட்டினா எங்கள் ஸ்கூலில், நல்லா படிக்கிற மாப்பிள்ளை ஏன் சினிமாக்கெலாம் போகிறேன், ரொம்ப நாள் கஷ்டப்படணும் அப்படின்னாங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி அவன் கால் பண்ணான். அப்போது ரொம்ப ஸ்ட்ரகிளிங் டைம், இப்போ இருக்கிற மாதிரி கூட இல்லை. சொன்ன மாப்பிள்ளை நான் ஃபாரினில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் காலையில் எந்திரிச்சின்னா மனசுக்கு பிடிச்சி நீ வேலைக்கு போகிற, உனக்கு என்ன படமே நடக்கலை, ஆனால் காலையில் எந்திரிச்சு பிடிச்ச வேலைக்கு நீங்கள் தேடி வெளியே போகிறீங்கள, அது ஹாப்பி மாப்பிள்ளை. நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஆனால் காலையில் சந்தோஷமாக நான் ஆஃபீஸ் போகல, நீ தானே சந்தோஷமாக இருக்க அப்படின்னா. அன்னைக்கு எனக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருந்துச்சு. பிடிச்ச வேலை செய்கிறதே நிறைய பேருக்கு இங்கே நடக்கலை, நிறைய பேருக்கு வரோம். அன்றைக்கி தான் நான் கஷ்டப்படுறேங்கிற மனசை என்னை விட்டு போயிட்டு, ஓ நம்ம பிடிச்ச வேலையை நம்ம பர்சியூ பண்ணிக்கிட்டு இருக்கோமா, பெரிய விஷயம்லாம் எனக்கே மேலே ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற உங்கள் மனசு சொன்னதை, ஹார்ட்டை சொன்னதை தொட்டு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஸ்ட்ரகிளிங்கில் இருந்தீங்கன்னா நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்காக தான் பெயினை அனுபவிக்கிறீங்க, பிடிக்காத ஒரு வேலைக்காக யாரோ சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அந்த பெயினை அனுபவிக்கல. ஸோ இதை நம்ம தாங்கிக்கலாம். ஸோ மண்டுன்னு ஒன்று இல்லை, இஸ் சம்திங் ஸ்பெஷல் இன் சம்திங். குட் நைட் monkeys.